ஒரே வழி தான். And strictly no alcohol. ஹார்ட் பீட் சீசன் 3 ஃபைனலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹார்ட் பீட் ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சீசன் 3 வந்துருச்சுன்னு. பட் வந்து எல்லாரும் வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க. நிறைய பேர் வந்து சீசன்ல குட்டி குட்டி அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அந்த ஹார்ட் பீட்டுக்கே வந்து ஒரு பீட் கொடுக்குற மாதிரி. பட் இந்த பீட் எல்லாத்தையும் தூக்கிட்டு புது புது பீட்டா வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். எங்கடா உங்க தேஜு எங்கடா அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க. தேஜுவை காணா, நவீனா காணா, இவனை காணா, அவனை காணான்னு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு 4-5 கேரக்டர் வச்சு அடுத்த சீசன்ங்கிற மாதிரி டெவலப் பண்றாங்க. கேரக்டர் வந்து மோஸ்ட்லி வந்து கதையை தான் நம்புறாரு. ஒரு சீசன் 1ல ஒன்று கொடுத்தாரு, சீசன் 2ல அதை தாண்டி வந்து ஒரு ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட், ஒரு எண்டு, இந்த மாதிரி வந்து கதையை நோக்கி பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வராரு. அதே மாதிரி கதையை நோக்கி போறப்ப கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்சிருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இறங்குறாரு. புதுசா வந்து இருக்கிறனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் வந்து போக போக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பழகி எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் பீட்ல அந்த ஹார்ட் மட்டும் கரெக்டா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது நம்ம தீபா பாடுவா அவங்க மட்டும் இல்லைன்னா அவங்க அப்பவே வந்து இத்தனை கேரக்டர் இல்லாதனாலே ஹார்ட் பீட்டுக்கு மேல நீங்க வேற ஏதாவது பேர் கூட வச்சுக்கோங்களா அப்படின்னு இருக்கு. யாரையுமே காணலாம். ஒரு 4 கேரக்டரை மட்டும் உள்ள தூக்கி போட்டு ஹார்ட் பீட்டுன்னு சொல்லி அந்த சீசன் 3 வெளியே கொண்டுட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எல்லாருமே வந்து ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு ட்ராக்ல அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அப்படியே ரீக்க போட போட நமக்கு அப்படியே வந்துட்டு அந்த பழைய சீசன் அந்த எமோஷன் அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் மூமெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து அந்த எமோஷனல் ஸ்டேட்டோடயே அப்படியே டிராவல் பண்ணி கொண்டுட்டு போவாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓப்பனிங்கே வந்து ரவி வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரோ இப்போ ஒரு வருஷம் கழிச்சு எப்படி எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா ராக்கி அட்லீஸ்ட் ராக்கியை வேற வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராக்கிட்ட வந்து பேசிட்டு போற மாதிரி ராக்கிட்ட யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ரவி கேட்கிற மாதிரியும் வந்து வச்சிருந்தாங்க. அர்ஜுன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் எங்கன்னு பார்த்தோம்னா வந்துட்டு காலேஜ் படிச்சிருக்காரு. என்னடா டெஸ்ட் இப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கொண்டு வராங்க. மேபி அவர் வந்து அடுத்து டாக்டர் ஆக்கே அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போகலாம். வந்து இதை வச்சு அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி அப்படிங்கிற மாதிரி முடிக்க காலேஜுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ கொண்டுட்டு போறாங்க. இது தொடர்ந்து ரதி பார்த்தோம்னா வந்துட்டு ரதி வந்து ரொம்ப வந்து எமோஷனலா டேமேஜ் ஆகி அதுல இருந்து மூவ் ஆனா வெளியே வர முடியாம அப்படியே தவிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இப்ப ரதி வந்து சீஃப் டாக்டரா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இந்த எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கிறதுனால நிறைய வந்து பேஷண்ட்ஸ் அந்த அளவு ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரியான அந்த சுச்சுவேஷனுக்குள்ள கொண்டுட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை வச்சு மானசா இதை வச்சு வந்து ட்ரிகர் பண்ணி அப்படி கொண்டுட்டு போற மாதிரி கொண்டு போறாங்க. ரீனா என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா பெங்களூர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் ரீனாவும் வந்து ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு போறாங்க. அண்ட் வந்து அவங்க ஏதோ ஒன்று எஃபெக்ட் ஆகிருக்கு, ஆப்ரேஷன்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இன்னமும் அதோட தாக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சினாரியோல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் ரவி வந்து போய் அர்ஜுன் வந்து மீட் பண்ணாரு. என்னடா என்ன அவங்க கிளியர் பண்றியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. ரீனாவுக்கு வந்து புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து அப்படிங்கிற மாதிரி டெவலப் பண்ணி போனாங்க. அடுத்த செகண்ட் எபிசோட்ல வந்துட்டு ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து மீட் பண்றாரு. வீணா வந்து பயங்கர கோபத்துல இருக்காங்க. பட் வந்து அவர் வந்து உண்மையா சொல்றாரு, எனக்கு வந்து உண்மையான விஷயமே தெரியாது, உனக்கு தெரிஞ்சப்பதான் எனக்கு தெரியுங்கிற மாதிரிலாம் அப்படி சொல்லி அப்படி வந்து ஜாயின் ஆகுறாரு ஃபேமிலிக்குள்ள. அப்படிங்கிற மாதிரி ரீனா கூட வந்து ரீயூனிட் ஆகுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்து வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கப்ப அங்க ஒரு லவ்ஸ் பொண்ணு ஓடுது. அங்க ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றாங்க. அவங்க அக்ஷர் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து லவ் பண்ற மாதிரி சினாரியோ காமிச்சு அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு லவ் ட்ராக்கை வந்து கொண்டுட்டு போறாங்க. இந்த லவ் ட்ராக் ஒரு மாதிரி வந்து ஃபன்னியாகவும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காகவும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு லவ் ட்ராக் வந்து ஓடுன்னு நினைக்கிறேன். ராக்கி வந்து ரதியை வந்து பாக்குறாங்க. ரதியை வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு உனக்கு என் மேல இன்னும் கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ராக்கி வந்துட்டு உங்க மேல கோவம் கிடையாது, உங்க சுச்சுவேஷன் மேல தான் எனக்கு கோவம், நான் ஏதோ ஒரு கோவத்துல தான் அன்னைக்கு வந்து பேசினேன், பட் வந்து எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு உங்க மேல பர்சனலா கோவம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சுச்சுவேஷன் தான், உங்களோட ஸ்டோரி உங்க சைடு ஸ்டோரிலாம் வந்து என்னன்னு வந்து எனக்கு தெரியாது, அதனால அதை வச்சு நான் முடிவு பண்ண மாட்டேன். ரதியோட கில்ட்டை வந்து இந்த மாதிரி ராக்கிட்ட பேசுறது இது மூலியமா தான் வந்து அப்படி வந்து அவங்க வந்து ஆறுதல் அடைஞ்சிக்க முடியுங்கிறதுனால அவங்க மேல கோவமா அவங்க மேல தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. ரீனா பேசினாலா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரீனா வந்து பேசல, ஆனா வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்க கோவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்க வருவா அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இப்போதைக்கு வந்து ரீனா வந்து நல்லா இருக்கா, அவளுக்கு பிடிக்காம வந்து அவளை வந்து பிடிச்சி வைக்கிறது நல்லது கிடையாது, அதனால இப்போதைக்கு நல்லா இருக்கா, அது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே ரதி வந்து ஆறுதல் ஆயிடுறாங்க. இதுக்கு அடுத்தது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ரதியை வந்து கூப்பிடுறாங்க. ஒரு நர்ஸ் எமர்ஜென்சின்னு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறந்துடுறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறந்துடுறாங்க. குடிக்க ஆரம்பிச்சிங்க, இப்போ நீங்க குடிக்கிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் ஹார்ட் பிரேக்.
இப்போ சிஇஓவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா வந்து மானசா. ரதிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை, எப்படி நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க, கார்டியாக் அரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான ஸ்டேட்டில் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே பழைய தூக்கி போடுறாங்க. அவங்க எந்த விதத்தில் அப்படி குத்தணுமோ அப்படிலாம் வந்து குத்துறாங்க. இதுக்கு அடுத்தது சீஃப் டாக்டர் யாருன்னு சொல்லி அப்படி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே சிம்பிளாக அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவாக ரதி வந்து சீஃப் டாக்டராக அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் எப்படி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த விதத்துலேயே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கார்டியாக் அரெஸ்ட் இந்த மாதிரி வந்துருச்சு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அடுத்து எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வந்து வராங்க. போன தடவை கிரனோட தங்கச்சியாக நடிச்சாங்களா அவங்க வந்து இதில் வந்து ஜூனியர் டாக்டர் அந்த மாதிரி வந்து ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அட்மிட் பண்ணுறாங்க எமர்ஜென்சின்னு, வயிற்றில் அடிபட்டு இருக்குன்னு. அது வயிற்றில் அடிபட்டதுக்கு போய் காரணம் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காயத்தை பார்த்தா வயிற்றில் அடிபட்டதை பார்த்தா குண்டு யாரும் சுத்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே வந்துட்டு அவன் வந்து ஒரு ரவுடி போல அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதோட வந்து அப்படியே இந்த எபிசோட் 2 வந்து முடிச்சு விட்டாங்க. ஒரே வழி தான். எபிசோட் 3 ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அப்படி மிரட்டுற மாதிரி காமிச்சு அப்புறம் வந்து ஒரு சீனியர் டாக்டர் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த டாக்டர் உள்ளே வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பண்ண முடியாது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு உடனே வந்து கண்ணை தூக்கி அந்த ஜூனியர் டாக்டர்கிட்ட காமிச்ச உடனே வந்துட்டு இப்போ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அடுத்து சீனியர் டாக்டர் மேலே வந்து கண்ணை வைக்கிறாரு. உடனே அந்த கண்ணை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. என்ன யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த கண்ணெல்லாம் அப்படி லுக்கு எல்லாமே வந்து பயங்கரமாக அந்த பண்ணியிருந்தாங்க. பண்ணதுக்கப்புறம் போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிடுங்க, இந்த கண்ணை வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வெளியே வராங்க. எப்படி நீங்கள் இப்படி பண்ணீங்க, சாதாரணமாக ஆட்கள் இப்படிலாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப வந்து டாக்டராக இருக்கிறப்ப இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல உட்காந்துருந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு இந்த கண்ணை வச்சு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ரவுடியோ கேங்ஸ்டரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் போல் அவர் வந்து கண்ணை வச்சு அப்படிங்கிற மாதிரி விளையாடிருக்காரு. சின்ன வயசுலேயே வந்து அவங்க கண்ணை கேட்குறாங்க, குழந்தையா இருக்கும்போது கண்ணு கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் கண்ணெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பேக் ஸ்டோரியாக நிறையா வந்து நடக்கும் போல ஒரு குட்டி ஸ்டோரியாக. ஜூனியர் டாக்டர் வந்து ராக்கியை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே ராக்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துச்சு இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் நீ பயந்து அழுக தானே அப்படின்னு சொல்லி கிண்டலும் பண்ணுறாரு. அப்போ பார்த்தோன்னா இதெல்லாம் கூட பெரிய சம்பவம்லாம் நாங்களாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தேஜு நவீன் எல்லாத்தையும் குணா எல்லாத்தையும் பற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். பேசிட்டு கான்ஃபரன்ஸ் ரூம் வாங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் வந்து கூப்பிட்டுறாங்க. 2 பேருக்கு வந்து மெசேஜ் வருது. ரீனா விஜய் அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் 3 பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கும் போடணும் விஜய்க்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ட்ராக் வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த டாக்டர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒர்க் லோட் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் நடந்துச்சுல அதனால் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே இதுக்கு சீஃப் டாக்டர் வந்துட்டு முதல்ல இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் தான் இப்போ சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராக்கியை பார்த்தோம்னா வந்துட்டு நீங்கள் எது போனாலும் கரெக்டாக இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மிஸ்டேக்காக தெரியல அப்படின்னு சொல்லி வந்துட்டு இன்னும் என்ன சைக்காட்டிஸ்ட் நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லி மானசம் அவங்க கெத்தை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் எமர்ஜென்சின்னு சொல்லி ரதி போயிடுறாங்க. அடுத்து அமலா ராகவ் 2 பேர்த்தையும் வந்து இந்த மாதிரி சுற்றி காட்டுறாங்க. இது வந்து எமர்ஜென்சி ரூம் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தோம்னா வந்து ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து தம் அடிச்சுட்டு இருக்காங்க. ராகவ் உடனே போய் சாப்பிட்டு அறிஞ்சிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸ்குள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டான். சுற்றி காமிச்சிட்டு இருந்த நர்ஸையும் சேர்த்து வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்னாத வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்த ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அந்த மாதிரி வந்துட்டு போயிடலாம். ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேரக்டர் போல அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தான் ஃபுல்லாகவே. அடுத்து ரீனாவுக்கு ஒரு லவ் ட்ராக் விடுறாங்க. அந்த கதிர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து லவ் ட்ராக் விடுறாங்க. அது ஒரு மாதிரி லவ் ட்ராக் பண்ணணும், அது ஒரு மாதிரி லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு. அது பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தெரியல. அடுத்து ரீனாவை கூப்பிட்றாங்க. ரீனாவை கூப்பிட்டோன்னே வந்துட்டு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சர்ஜரிலாம் பார்க்காதீங்க, நீங்களே இப்போ ரெக்கவரி ஆகிட்டீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. உங்களோட அட்வைஸுக்கு நன்றிங்கிற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ரீனா போன கோவம் வந்துடுது. நான் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுக்கு மேலே டாக்டர் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. ரீனாவோட தாத்தா அதாவது ரதியோட அப்பா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மீட் பண்ணுறதுக்காக வராங்க. விஜய் உடனே பார்த்துறாரு. எதுக்கு வந்தீங்க, ரீனா பார்த்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. உடனே வந்துட்டு நீ உன் பொண்ணுக்கு பார்க்குற மாதிரி நான் என் பொண்ணுக்கு பார்க்குறேன், அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல, இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை அந்த மாதிரி வந்து அவங்க பொண்ணை பற்றியே பேசுகிறாரு. ஒரு இரிட்டேட்டிங். எல்லாம் உனக்கு மட்டும் பொண்ணு, அவனுக்கு அப்புறம் அது பொண்ணு இல்லையா, இதனால பாதிப்படைஞ்சது அதெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருந்தாலும் வந்துட்டு அது பர்சனலாக அப்பா தான் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஓவர் ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
எல்லாத்தையும் வீட்டுக்கு வராங்க. தேவ் இருக்காரு. தேவ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ மூவ் ஆன் ஆகிதான் ஆகணும், இன்னமும் பழசை மறக்காம அதே சுச்சுவேஷன்லேயே இருந்தீங்கன்னா வந்து சரியாகாது, வந்து மூவ் ஆன் ஆகு, பிள்ளைங்களுக்காக மூவ் ஆன் ஆகு, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் தேவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரீனா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரெக்னென்டான பேஷண்ட். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்தல் வந்து வந்துடுது அப்படிங்கிற மாதிரி, இன்னமும் வந்து வீக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. இன்னும் ரீனா வந்து ரெக்கவரி ஆக கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதோட எபிசோட் 3 வந்து முடிஞ்சு அர்ஜுன் காலேஜ் ஸ்டோரி. அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு அந்த லவ் ட்ராக் போகணும்ல, அது வந்து போகுது. அதில் பார்த்தோம்னா இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த மேனேஜர் இந்த சிரிப்பார்ல, அது பையனை பார்த்தோன்னே முறைப்பார்ல, அந்த மாதிரி அந்த லவ் ட்ராக் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த லவ் ட்ராக் வந்து அப்படியே நல்லா இருக்கு. முன்னாடியே பூந்து அர்ஜுன் ஃப்ரெண்டா பேசு, நான் அவன் கிளாஸ்மேட் தானே, ஃப்ரெண்டாகுன்னு சொல்லி ஒரு வழியா வந்து ஃப்ரெண்டா ஓகே ஹாய் பாய் அப்படிங்கிற மாதிரி இதோட வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு சின்ன போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்படி பார்த்தோம்னா வீட்டில் இருக்காங்க. அப்போ திவி வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து படத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடியே பர்மிஷன்லாம் வாங்க மாட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி லுக்கை பார்க்கும்போது பார்த்தோம்னா வந்துட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து போகிறாங்க. பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டியா அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முன்னாடியே வந்து கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்க, நான் அப்பாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஆட்டிடியூடு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க திவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன திவி ட்ரெஸ் இப்படி போட்டிருக்க, இப்படி நடந்துக்கிற, எல்லாமே வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே திவ்யா உடனே திமிரா பேசிக்கிட்டு, சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஆக கூட அப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எதுக்கு, என் நம்பர் இருக்குல்ல, அந்த பேசுங்க, எனக்கு தெரியும் எது நல்லது கெட்டது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி திமிரா பேசிட்டு போயிடுறாங்க. ரதி பார்த்துட்டு அப்படியே வந்து அமைதியாக விட்டுறாங்க. 4வது எபிசோடில் ரீனாவோட லவ் ட்ராக்கோட வந்து அப்படி ஆரம்பிக்கிறாங்க. லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு. ரீனாவோட தாத்தா வந்து பார்த்துடுறாங்க. அந்த தாத்தா பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. போனோடனே வந்து லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிற்கிறாங்க. நோ ஆல்கஹால். அந்த கதிரை வந்து ஜூஸ் வாங்குறதுக்காக போகிறது. ஜூஸ் வாங்கிட்டு வர்றப்போ பார்த்தா எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா வந்து மயக்கம் போட்டாங்க. ஸோ ரீனாவை வந்து டாக்டர்கிட்ட ரீனா வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே பார்த்தோம். விஜயும் வராரு. என்னாச்சு தலை சுற்றுன்னு சொன்னாலா அப்படின்னு சொன்னால், ஆமாம் தலை சுற்றுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்காங்க டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுனாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது பார்த்தது வந்து அந்த சீனியர் டாக்டர். இதுங்கிறது வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க தாத்தாவை வந்து பார்த்துருக்காங்கன்னு. உடனே வந்து இவ்வளோ நாள் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ நீங்கள் வந்த உடனே தான் இந்த மாதிரிலாம் வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. என் மகன் அங்கே வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இரிட்டேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து தனியான வாழ்க்கை இருக்குது. இப்போதைக்கு வந்து ரீனாவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதனால் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு நடுவில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அந்த தாத்தாவும் வந்து போயிடுறாரு. அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா ரீனா வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே என்னாச்சு மயக்கம் போட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டே வந்து சொல்லிடுறாங்க. விஜய் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இப்படி இருக்காதா அப்படி இப்படின்னு வந்து அப்படி டிஸ்கஷன் அப்படி வந்து பேச்சுவார்த்தைகள் சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து லைஃப் பார்ட்னர் வந்து அமைச்சிட்டோம்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் நல்லா இருப்பீங்க, எனக்கு வந்து ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ரீனா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து எமர்ஜென்சியாக ஒரு கேஸ் வருது. அதை பார்த்தோம்னா ராக்கி, ஆராதனா, அமலா எல்லாரும் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ராகவ் திடீர்னு வர்றாப்புல. ராகவ் திடீர்னு வந்தோடனே என்னது எதுக்கு வந்து 3 பேர் பார்க்குறீங்க, ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டீங்களா, அமலா ராக்கி நீங்களும் அதுக்கு பார்க்குறீங்க, ஆராதனாவே இதெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படியே இவர் தான் பெரிய இது மாதிரி அப்படியே டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அமலா கோவம் வந்தது, என்ன எங்களை மாதிரி நீங்களும் ஒரு டாக்டர் தான், நீங்கள் என்னமோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஆர்கனைஸ்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு எமர்ஜென்சின்னு வர்றப்போ வந்து ஆர்கனைஸ்டாலாம் பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சண்டைக்கு போகிறாங்க. 2 பேரும் ஆளாலே மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ராக்கிக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ அடிச்சுக்கிட்டோம் இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 6வது நாளுக்கு இந்த சண்டை எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லி களைச்சி விடுவாங்க. விஜய் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே பார்த்தா ஆக்ட்ரஸ் காயத்ரி இருக்காங்க. ஸோ வந்துட்டு அடுத்து விஜய்க்கு ஒரு ஜோடியாக போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்து இது ஒரு லவ் ட்ராக்கா அப்படியே லவ் ட்ராக்ஸாக இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷனாக ஒரு கப்பல் லவ் ஸ்டோரியாக வந்து போகும்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லா இருந்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்னலாம் இப்போ கதையை கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு வந்து தெரியல. இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி பல கிளைகளோடு வந்து அப்படி கொண்டுட்டு போகிறாங்க. அடுத்த இன்ட்ரோ கொடுத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வர எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த வீக் பார்க்கலாம்.